வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். அரியாலை செம்மணி புதைக்குழியிலிருந்து நேற்று மேலும் 9 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அரியாலை செம்மணி புதைக்குழி மீதான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 40வது நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இதன்போதே மேலும் 9 எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளில் 7 எண்பு தொகுதிகள் நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைக்குழியிலிருந்து இதுவரை 218 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 198 எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதர் தர்மலிங்கத்தின் 40ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் தாவடியில் உள்ள அவரது நினைவு தூபியில் இன்று காலை ஓய்வு பெற்ற தபால் அதிபர் முருகேச சண்முகம் தலைமையில் குறைந்த நினைவஞ்சலிகள் இடம்பெற்றது. இதன்போது நினைவு தூபிக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ப தனபாலன் தமிழுணர்வும் ஈழத்தமிழர் கல்வி உரிமையும் எனும் தலைப்பில் குறைந்த நினைவஞ்சலியில் தர்மலிங்கத்தின் மகனும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் த சித்தார்த்தன், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி.வி.கே. சிவஞானம், வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ப கஜதீபன், உள்ளூராட்சி சபை தவிசாளர்கள், உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். 23 வருடங்கள் மானிப்பல் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த விஸ்வநாதர் தர்மலிங்கம் 1985ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பளை பிரதேச செயலர் பிரிவில் விதை தின்ன தோட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று காலை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். வடக்கு தென்னை முக்கோண வலயத்தின் மேம்பாட்டுக்காக தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் சிலாபம் பெருந்தோட்ட நிறுவனம் ஆகியன இணைந்து இதனை நிறுவியுள்ளன. சர்வதேச தென்னை தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இது திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் துறைசார் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயக்கன், அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன, கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ பவானந்தராசா, இளங்குமரன் ஆகியோரும் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். வவுனியாவில் நேற்று மாலை ரயிலும் பட்டாரக வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானதில் 4 வயது குழந்தை உட்பட 3 படுகாயம் அடைந்துள்ளனர். வவுனியா மன்னார் பிரதான வீதியில் உள்ள ரயில் கடவையிலேயே இந்த கோர விபத்து இடம்பெற்றுள்ளது. வாகனத்தில் பயணித்த கணவன், மனைவி மற்றும் அவர்களுடைய 4 வயது குழந்தை ஆகியோரே இவ்வாறு படுகாயம் அடைந்துள்ளனர். விபத்து இடம்பெற்ற கடவையில் ஊழியர் ஒருவர் 24 மணி நேரமும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார். எனினும் ரயில் செல்லும் போது மூடப்பட வேண்டிய பாதுகாப்பு கடவை மூடப்படாதமையே இந்த விபத்துக்கு காரணம் என்று கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பாதாள உலக தலைவர் கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்ய தேடப்பட்டு வரும் இசார சவதி குற்றம் நடந்த அதே நேரத்தில் துபாய்க்கு தப்பி சென்றுள்ளார் என கூறப்படுகின்றது. இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட பாதாள உலக தலைவரான கெகல் பத்ர பத்மேயிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலேயே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இசார சவந்தி துபாய்க்கு தப்பி சென்ற போதும் கெகல் பத்ர பத்மேவும் அவரது குழுவினரும் வேறொரு நாட்டில் இருந்துள்ளனர் என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சட்டத்தரணி வேடமடைந்த இசார செவந்தி சட்ட புத்தகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியை நீதிமன்ற அறைக்குள் கொண்டு வந்து துப்பாக்கி சூடு நடத்தியவரிடம் கொடுத்தார் என கூறப்படுகின்றது. பத்மி வெளியிட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் இசார வெளிநாடு சென்றுள்ளார் என்று கூறப்பட்டாலும் அவர் இன்னும் நாட்டில் ஒளிந்து கொண்டிருக்கின்றாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை தொடர்கின்றனர் என்று மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவசர கால போர் நிறுத்தத்தை அறிவித்து விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனை சபைக்கு அனுமதித்ததாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பேரவையின் கருத்தை கருத்தில் கொள்ளாமல் மஹிந்த ராஜபக்ச இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்ததாகவும் சுட்டிக்காட்டிய அவர் போர் நிறுத்தத்தை அறிவித்தமைக்காக காரணத்தை மஹிந்த விளக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மினவும் கொடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய போதே அவர் இவ்வாறு
தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசுகையில் ராஜபக்சக்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாக அடிக்கடி கூறினாலும் போர் எவ்வாறு முடிவுக்கு வந்தது என்பதை தெளிவாக கூறுமாறு மஹிந்த ராஜபக்சவுக்கு சவால் விடுகின்றேன். மஹிந்த ராஜபக்ச ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி 1 தேதிகளில் போர் நிறுத்தத்தை அறிவித்தார். பாதுகாப்பு பேரவையில் நாங்கள் வேண்டாம் என்று சொன்னோம். எனினும் எங்களின் பேச்சை மீறி 48 மணி நேர போர் நிறுத்தத்தை அறிவித்தார். அந்த போர் நிறுத்தத்தின் போது விடுதலை புலிகள் எங்களை ஒழுங்கமைத்து தாக்கினார். எமது ராணுவம் 4 முதல் 5 கிலோமீட்டர் பின்வாங்கியது. சுமார் 500 வீரர்கள் கொல்லப்பட்டனர். அந்த போர் நிறுத்தம் பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் தப்பியோட கொடுக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் சோல்ஹெய்ம் போன்றவர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தினார்கள். இருப்பினும் தப்பியோடுவதற்கு பதிலாக பிரபாகரன் போர் நிறுத்தத்தை பயன்படுத்திக் கொண்டு பாதுகாப்பு படைகளை தாக்கினார். ராஜபக்சக்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாக அடிக்கடி கூறினாலும் போர் எவ்வாறு முடிவுக்கு வந்தது என்பதை மஹிந்த தெளிவாக கூற வேண்டும் என சவால் விடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இன்னும் கருத்தியல் ரீதியில் தோற்கடிக்கப்படவில்லை என பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளுக்காக சர்வதேசத்தில் நினைவகம் அமைக்கப்படுகின்றது என்றும் அவர் இதன் போது குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் இந்நாட்டில் பயங்கரவாதத்தை இல்லாதொழித்து நாட்டு மக்களுக்கு உயிர் பயமின்றி வாழ்வதற்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்திய படையினர் மீண்டும் வேட்டையாடப்படுகின்றனர். புலிகள் அமைப்பு கட்டமைப்பு ரீதியாக தோற்கடிக்கப்பட்டாலும் அதன் பிரிவினை கருத்தியல் இன்னும் முடியவில்லை. விடுதலை புலிகளுக்காக சர்வதேசத்தில் நினைவகம் அமைக்கப்படுகின்றது. ஆனால் படையினருக்கு அமைத்தால் அதை இனவாதமாக காட்ட முற்படுகின்றனர். முன்னாள் கடற்படை தளபதி ஒருவர் சிறை வைக்கப்பட்டுள்ளார். அடையாள அணிவகுப்பில் புலி உறுப்பினர் ஒருவரே சாட்சியம் அளித்துள்ளார். எப்படியான நிலை வரும் என அந்த கடற்படை தளபதி நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார். எப்படியான நிலைமையே இங்கு நிலவுகின்றது. எமது நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த படையினரை நாம் காக்க வேண்டும் என நாமல் தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் அதே நேரம் திட்டமிடப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் வியாபாரத்தை தடுக்கும் சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சிரேஷ்ட சட்டத்தரணி பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பயங்கரவாத தடை சட்டம் ரத்து செய்யப்பட்டால் அந்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றவாளிகள் விடுவிக்கப்படும் அபாயம் உள்ளது. அதனால் பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் அதே நேரத்தில் திட்டமிடப்பட்ட குற்றச்சட்டத்தையும் முன்னிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றார். அதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது என்பது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்ட விடயமாகும். அதனால் செப்டம்பர் மாத ஆரம்பத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் வரவை வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தன்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.